21 தேர்தலை சந்திக்கும் போது என்ன ஒரு கூட்டணி இருந்துச்சோ அதே கூட்டணி அப்படியே 26 வந்திருக்குன்னு தான் நம்ம அது அதிமுக கூட்டணியை இன்னைக்கு பார்க்கலாம். ஒரு வருஷமாக ஒரு கூட்டணியிலேயே இருந்து பயணம் பண்ணி தேர்தலை சந்தித்தாதான் அது வெற்றியை நோக்கி போகும். நீங்கள் ஒரு 2 மாதத்தில் தேர்தல், 15 நாளில் தேர்தல், ஒரு கூட்டணியை உருவாக்குறோன்னும் போது தலைவர்கள் ஒன்றா கை குலுக்கிட்டு ஸ்டேஜில் உட்காந்துருவாங்க, தொண்டர்கள் ஒன்றா சேர மாட்டாங்க. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் வெளியில் போயிட்டு அப்புறம் உள்ளே வந்திருக்காங்க. பாஜகவும் வெளியில் போயிட்டு உள்ளே வந்திருக்கு, பாமகவும் உள்ளே போயிட்டு வந்திருக்கு. ஆனால் திமுக பாருங்கள், இந்த 5 வருஷத்தில் இந்த ஆட்சியில் இருக்கிற வரைக்கும் எங்கேயாவது அந்த கூட்டணி கட்சி யாராவது வெளியில் போயிட்டு உள்ளே வந்திருக்காங்களா? மாம்பழம் சின்னத்தை போட்டது தப்புன்னு நினைக்கிற ஐயா அவர்கள் அறிக்கை விட்டுருக்காங்க. ப்ரெஸ்ஸு போய் டாக்டர் ஐயாட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க, நீங்கள் இப்போ எந்த கூட்டணியில் இருக்கீங்க அப்படின்னு ஒரு கேள்வி. அப்போ அவருடைய பதில் என்டிஏ கூட்டணியில் இருக்கேன் அப்படின்றது. 10.5 கிடைக்காம போனதுக்கு காரணம் ஜிகே மணி தான் காரணம்னு ஒரு பேட்டி கொடுத்துருக்கு. அவர் தான் நான் சிஎம்கிட்ட பேசுகிறேன், ஓகேன்ட்டார், தரேன்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்கிறாரு. நான் கேட்குறேன், இப்போ நீங்கள் கூட்டணி போட்டிங்கல்ல, 10.5 வந்த உடனே முதல் கையெழுத்து போடுவதாக இருந்தால் நான் கூட்டணி வைக்கிறேன்னு அதிமுக சொன்னாங்களா? பாமக கட்சி எங்களுக்கு வேணும், உங்களுக்கு வேணும், அப்பா புள்ள சண்டையில் எத்தனை ட்ரிப்பு படையெடுக்கிறீங்க டெல்லிக்கு, எத்தனை சட்ட போராட்டங்களை நடத்துகிறீங்க, எவ்வளோ சீக்கிரம் கோர்ட்டுக்கு போகிறீங்க, எவ்வளோ சீக்கிரம் தேர்தல் கமிஷனுக்கு போகிறீங்க, எல்லாம் செய்கிறீங்களா? ஒரு கோர்ட்டு உத்தரவை செய்யவே இல்லை ஒரு மாநில அரசுன்னு குறை சொல்கிறீங்களா? ஏன் கண்டம்டாப்பு கோர்ட்டு போக வேண்டியது நீங்கள்? நாலேஜ் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் பல பரபரப்பான கட்டங்களை நோக்கி நகர்ந்து கொண்டு வருகிறது. அது குறித்து விவாதிக்க புதிய உழைப்பாளர் கட்சியின் நிறுவனரும் படையாட்சி மக்கள் பேரவையின் தலைவருமான திருவாரூர் காந்தி அவர்கள் முன்னாடி இருக்கார். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ இருக்க தமிழ்நாடு பாலிடிக்ஸை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படின்னா, நம்ம கடைசியாக பேசுகிறப்ப எதிர்த்தரப்பில் கூட்டணியே இல்லாமல் இருந்துச்சு. இப்போ திமுக கூட்டணி அளவுக்கு ஈக்குவலாக பார்த்தீங்கன்னா அதிமுக கூட்டணியும் வலுவடைஞ்சிருக்கு. உங்களோட பார்வை என்னவா இருக்குது? இல்லை, தேர்தல் நேரத்தில் கட்சிகள் எல்லா இடத்துலையும் சேர்றதெல்லாம் சகஜம்தான். ஒன்றும் 2021 தேர்தலுக்கும் இப்போ 26 தேர்தலுக்கும் ஒரு பெரிய வித்தியாசமான அதிமுக கூட்டணி இல்லை. 21 என்ன இருந்துச்சு அதே கூட்டணி தானே. ஏதாவது அதில் மாற்றம் இருக்கா? அதில் அதில் ஒரு பாமக ஒரு பிரிவு கூட வெளியில் தான் வந்திருக்கு. மற்றபடி ஏற்கனவே 21 தேர்தலை சந்திக்கும் போது என்ன ஒரு கூட்டணி இருந்துச்சோ அதே கூட்டணி அப்படியே 26 வந்திருக்குன்னு தான் நம்ம அது அதிமுக கூட்டணியை இன்றைக்கி பார்க்கலாம். திமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் அவங்க அப்படியே அந்த கூட்டணியை உடையாமல் இன்னும் சில கட்சிகள், இப்போ கமல் போன்ற கட்சிகள்லாம் சேர்த்துருக்காங்க, சின்ன சின்ன கட்சிகள் நிறைய சேர்ந்துருக்காங்க. அதனால் வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இடத்துல திமுகவும் 2வது இடத்துல அதிமுகவுன்ற மாதிரி தான் கூட்டணியில் சொல்கிறேன் நான், ஓட்டில் சொல்ல கூட்டணியில் இப்போ இருக்காங்க, அவ்வளோதான். மற்றபடி ஒன்றும் பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்றதெல்லாம் சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. ஓகே சார். இப்போ டிடிவி அவர்கள், எடப்பாடி அவர்கள்லாம் இப்போ ஒரே கூட்டணி இணைஞ்சிருக்காங்க. இது அதிமுகவோட வாக்கு சதவீதத்தை அதிகரிக்கும்னு நினைக்கிறீங்களா? இதை பார்த்தீங்கன்னா இரு கட்சிகளுமே மிகப்பெரிய முரண்பாடு உள்ள ஒரு இயக்கம். என்னைக்கா இருந்தாலும் சேர்ந்துருவோம் அப்படின்னும் போது சில டிபேட்லலாம் வார்த்தைகளை நேரடி தாக்குதல், ஒருமையில் தாக்குதல் எப்பயுமே கூட்டணி ஏற்படுத்தும் போது மிகப்பெரிய சிக்கலை உருவாக்கும். நான் நிறைய பேட்டியில் சொல்லியிருப்பேன், ஒரு இது உருவாகணும் ஒரு கட்சி உள்ள கூட்டணின்னா, அந்த கூட்டணி எப்படின்னா தேர்தலுக்கு 6 மாதத்துக்கு முன்பாகவே, கிட்டத்தட்ட 1 இயர் கூட, ஒரு வருஷமாக ஒரு கூட்டணியிலேயே இருந்து பயணம் பண்ணி தேர்தலை சந்தித்தாதான் அது வெற்றியை நோக்கி போகும். நீங்கள் ஒரு 2 மாதத்தில் தேர்தல், 15 நாளில் தேர்தல், ஒரு கூட்டணியை உருவாக்குறோன்னும் போது தலைவர்கள் ஒன்றா கை குலுக்கிட்டு ஸ்டேஜில் உட்காந்துருவாங்க, தொண்டர்கள் ஒன்றா சேர மாட்டாங்க. இன்றைக்கி பார்த்தீங்களா, அம்மா முன்னேற்ற கழகத்தில் அவர் போய் சேர்ந்ததுலேருந்து நிறையா பேர் கட்சியினுடைய நிர்வாகிகள் போய் வேறு இயக்கங்களில், திமுக வேறு இயக்கங்களில் சேர ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இது எதை நோக்கி போகும்னா இதை நோக்கி இப்படி தான் போகும். இப்போ ஒரு செய்தி கூட பத்திரிகையில் நீங்கள் படிச்சிருப்பீங்க, அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் டிடிவி தினகரனோட அதிமுக நிர்வாகிகள் எதுவும் ஃபோன் தொடர்புலாம் வச்சுக்காதீங்க அப்படின்னு பேசக்கூடாது அப்படின்ற மாரி அந்த காலத்தில் நம்ம அண்ணன் தண்ணி பழங்கக்கூடாது ஒரு செய்தி பத்திரிகையில் வந்திருக்கு. அது உண்மையா என்னன்னு தெரியாது, வந்திருக்கு. அப்போ இப்பயே இவங்களுக்குள்ள ஒரு பெரிய ஒரு முரண்பாடான, செங்கோட்டையனை கட்சியிலிருந்து நீக்கிறதுக்கு காரணமே டிடிவியோட அவர் போயிட்டு அந்த தேவர் ஜெயந்தியில் கலந்துட்டாருன்றது தானே.
அதான் அவர் இப்போ என்ன சொல்லுவாருன்னா, அவர் எங்களோட கூட்டணி பேசலை, பிஜேபியோட தான் கூட்டணி பேசிட்டாருன்னு கூட சொல்லலாம். ஏற்கனவே கூட்டணி ஆரம்பிச்ச காலத்துல வந்து எடப்பாடி ஒரு விஷயம் பேசியிருந்தாரு. நாங்க என்டிஏ கூட்டணியில இருக்கோம். என்டிஏ கூட்டணியில ஒரு சில கட்சிலாம் இருக்குன்ற மாதிரி ஒரு விஷயம் பேசியிருந்தாரு. இப்போ அது மாதிரி தான் நிறையா பிரச்சனைகளில் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சொன்னல முரண்பாடோட ஒரு கூட்டணியை நீங்கள் உருவாக்கிட்டீங்கன்னா, இந்த மாதிரியான ஒரு தேர்தலில் வந்து அந்த ஓட்டு வங்கியை வந்து மக்கள்கிட்டருந்து வாங்குறது வந்து ரொம்ப சிரமமாயிடும். அதனால தான் திமுகவுக்கு ஒரு பெரிய வாய்ப்பாக இருக்கிறது என்னன்னா, அவங்க அப்படியே அதை கண்டினியூ பண்ணிகிட்டே வராங்க. கூட்டணிக்குள்ள முரண்பாடுகள் இருந்தால் கூட, அந்த தலைவர்களுக்குள்ள முரண்பாடு இருந்தாலும், அதை வந்து அவங்க வந்து அந்த கூட்டணியை விட்டு வெளியிலே போல பாருங்க. நீங்கள் இப்போ அதிமுகவை பொறுத்த வரைக்கும் வெளியில் போயிட்டு அப்புறம் உள்ளே வந்திருக்காங்க. பாஜகவும் வெளியில் போயிட்டு உள்ளே வந்திருக்கு, பாமகவும் உள்ளே போயிட்டு வந்திருக்கு. அப்போ நீங்கள் வந்து ஒரு ஒரு இதுவும் அப்போ அப்போ நீங்கள் அந்த ஆனால் திமுக பாருங்கள், இந்த 5 வருஷத்தில் இந்த ஆட்சியில் இருக்கிற வரைக்கும் எங்கேயாவது அந்த கூட்டணி கட்சி யாராவது வெளியில் போயிட்டு உள்ளே வந்திருக்காங்களா? அப்போ ஒரு ஒரு புரிந்துணர்வு வந்துடும் அங்கே தொண்டர்களுக்குள்ள. அவங்க தான் ஒரு தேர்தல்ன்ற களத்தில் ஃபைட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து வேல்யூ பர்சன் ஆகிடுவாங்க. இது முரண்பாடுகள் நிறைந்த ஒரு ஒரு தேர்தல் என்பது வந்து மக்களை கொண்டுட்டு போய் அந்த இடத்துல பூத்தில் ஓட்டு போட வைக்கணும்ல. அந்த பணியை செய்யறதுல தொய்வு வந்துருச்சுன்னா மிகப்பெரிய இழப்பில் வரும். அதனால் அந்த ஒரு முரண்பாடான கூட்டணி வந்து வெற்றி பெற்றதா இது வரைக்கும் எங்கேயுமே வந்து ஒரு சரித்திரம் கிடையாது. என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்களை தோக்கடிக்கிறதுக்கு அவங்க, அவங்க தோக்கடிக்கிறதுக்கு இவங்க, அப்படி அப்படி வந்துட்டாங்கன்னா சேம் சைடு கோல் போட்டு உட்காந்துட்டு வந்துட்டாங்கன்னா எதிரிக்கு வந்து கொஞ்சம் இன்னும் ஈஸியாக போகும் வெற்றி வாய்ப்புகள். அது மாதிரி தான் இந்த தேர்தலில் வந்து போகும்னு நான் நினைக்கிறேன். ஆனால் இந்த இடத்துல இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கூட்டணி சார்ந்த விஷயங்கள்லாம் முடிவு பண்ணுற இடத்துல அதிமுக இருந்துச்சு. இப்போ பாஜக இருக்கான்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. பாஜகவோட நிர்பந்தத்தின் பேரில் தான் வந்து பார்த்தீங்கன்னா பாமகவும் அமமுகவும் வந்து அதிமுகவோட கூட்டணி வைக்குது. எடப்பாடி இல்லை அப்படி இல்லையா, பாமக வந்து எடப்பாடி தானே நேரடியாக பேசினார். இல்லை, அன்புமணி அவர்கள் நேரடியாக வந்து பேசினார். ஆனால் ஐயா ராமதாஸ் அவர்கள் சொன்னது போன எலெக்ஷனுக்கு வந்து பிஜேபியோட தான் போகணும்னு சொல்லியிருந்தாரு அப்படின்ற ஒரு விஷயங்கள் வந்து சொல்லியிருந்தாரு. அதிமுகவோட போசன்னா நான் அவர் போகலன்ற ஒரு விஷயங்கள் வந்து சொல்லியிருந்தாருல. அதுதான் இப்போ அன்புமணியை கூட்டு பேசுனதே வந்து என்னை கூப்பிட்டு தான் பேசியிருக்கோம், நான் தான் நிறுவனர்னு சொல்லி ஒரு ஒரு விவாதத்தில் இருக்குது. பாமகவை பொறுத்தவரை வழக்கு வந்து கோர்ட்டில் நிலுவையில் இருக்குது. இப்போ ஆமாம், ஐயா அவர்கள் போட்ட வழக்கில் சின்னம் கொடி வந்து பயன்படுத்துவது கட்சி வந்து இப்போ சிவில் கோர்ட்லேயும் கேஸ் வந்து போட்டாங்க. டெல்லி ஹைகோர்ட்டு சொன்ன இதைப்படி இன்னைக்கு சென்னையில் வந்து சிவில் கோர்ட்லேயும் போட்டாச்சு. வழக்கு நிலுவையில் இருக்கும் பொழுது நீங்கள் வந்து இன்றைக்கி ஒரு விவாதம், பெரிய விவாதம் இன்றைக்கி போயிட்டுருக்கு, பார்த்துருப்பீங்க டிபேட்டில். பாமக வந்து ராமதாஸோட அறிக்கையை பார்த்துருப்பீங்க. நீங்கள் வந்து மாம்பழ சின்னத்தை வந்து நீங்கள் வந்து இது பண்ணிட்டீங்க, என்னை கேட்காம, அது வந்து தப்பு அப்படின்னு அவர் ஒரு அறிக்கை. என்னை பொறுத்த வரைக்கும் அவருக்கு ஆலோசனை சொல்கிறாங்கல்ல டாக்டர் ஐயா அவர்களுக்கு, அந்த ஆலோசனை சொல்லுகிறவர்கள் சரியான ஆலோசனையை சொல்லுவதில்லைன்னு நான் நினைக்கிறேன். ஏன் நினைக்கிறேன்னா, அவருடைய வழக்கறிஞர் முன்னாள் நீதிபதினு சொல்லி ஒருத்தர் பேட்டி கொடுத்துருப்பார், பார்த்துருப்பீங்க. அவர் பேட்டி கொடுக்கும்போது பாமக சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை மட்டும்தான் அவர் பேசணும். அதை விட்டுட்டு நாங்கள் பிஎம் மேலே வழக்கு போடுவோன்னு சொல்லி பேசுகிறாரு. ஏதாவது அதுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா? அப்போ உங்களுக்கு சம்மந்தம் இல்லாத மேட்டரை போய் மீடியாவில் பேசுறது. நீங்கள் உங்களுக்கு சின்ன சம்பந்தமான வழக்கு இருக்குன்னா அதை பற்றி பேசுங்க. அதுக்கும் பிரைம் மினிஸ்டருக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? அதை விட்டுருங்க. எலெக்ஷன் கமிஷன் வேறு டிபார்ட்மெண்ட், சின்னதுக்கு டிபார்ட்மெண்ட்டே விட்டுருங்க. அவங்களுடைய ஆதிக்கம் இருக்குன்னே வச்சுக்கிங்க. அதை போய் நீங்கள் எப்படி அவரை கூட்டணி பேசுனதுக்கும் இந்த இவர் பிரதமரும் அங்கே எதுக்கு வராருன்னு கேட்குறேன்னா, கூட்டணி பேசுனது அதிமுக. நீ எடப்பாடியை சொன்னா கூட ஒரு நியாயம் இருக்கு. அது மாதிரி ஒரு இது. இன்னொரு தப்பு என்ன பண்ணிட்டாங்கன்னா, 2 தப்பு அவங்க சொல்கிறாங்க. அவர்கள் வந்து அரசியல் ரீதியாக நல்லா அங்கீகாரம் வர வேணும்னு நான் நினைக்கிறேன். யாரே ராமதாஸ் ஐயா அவர்கள் வந்து நல்ல அரசியல் அங்கீகாரம் திரும்பவும் கிடைக்க வேண்டும் அவருக்குன்னு நான் நினைக்கிற நிறைய நபர்களாக நானும் ஒன்று. ஆனால் எங்கள் 2 பேருக்கும் மிகப்பெரிய கருத்து வேறுபாடு உண்டு. கருத்து வேறுபாடு இருந்தாலும் ஒரு இயக்கத்தை பெரிய அளவில் கட்டி காப்புத்து அந்த இயக்கம் வரும்போது அந்த இயக்கத்தை வந்து சில பேர் அவரிடமிருந்து பிரிக்கிறார்கள், அது தவறு அப்படின்ற இதில் நான் வந்து அவருக்கு ஆதரவான கருத்தை சொல்கிறேன் ஒழிஞ்சு
அவருடைய செயல்பாடுகள் அத்தனையிலையும் நான் முரண்பாடு உள்ளவன். அதை நான் அவரை பார்த்துட்டு வரும்போதே பேட்டியிலே சொன்னேன். எங்கள் 2 பேருக்குள்ள கருத்து வேறுபாடு, நானே அவர் மீது வழக்கு பதிவு செஞ்சவனா, கோனேரி குப்பம் லேண்டு சம்மந்தமாக வழக்கை நான் கொடுத்தவனா. அது மாதிரியான இருக்கும்போது கூட நான் வந்து ஏன் அவருடைய செயல்பாடுகளுக்கு ஆதரவாக இந்த வார்த்தையை சொல்கிறேன்னா, முதல்ல உங்களுக்கு சொல்கிற ஒரு ஒரு விஷயம் லீகலாக சொல்கிறவங்க தப்பாக சொல்கிறாங்கன்றதுக்கு ஒரு உதாரணம் அந்த பேட்டி. அந்த பேட்டியில் சொல்ல வேண்டிய அவசியம் ஏதாவது இருக்கா? அதை விட்டுருங்க. 2வது விஷயத்துக்கு வரேன். மாம்பழம் சின்னத்தை போட்டது வந்து தப்புன்னு இன்னைக்கு ஐயா அவர்கள் வந்து அறிக்கை விட்டுருக்காங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, நானே தப்புன்னு தான் சொல்கிறேன்னு வச்சுங்க. இவர் ஒரு 5 நாள் இருக்கும்னு நினைக்கிறேன், இல்லை 1 வாரம் இருக்கும்னு நினைக்கிறேன். ப்ரெஸ்ஸு போய் டாக்டர் ஐயாட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க. நீங்கள் இப்போ எந்த கூட்டணியில் இருக்கீங்க அப்படின்னு ஒரு கேள்வி. அப்போ அவருடைய பதில் என்டிஏ கூட்டணியில் இருக்கேன் அப்படின்றது. அப்போ அது அவராக சொன்னாரா, இல்லை அவருக்கு சொல்லி கொடுக்கப்பட்ட நபர்கள் ஒரு விஷயத்தை அப்படி சொல்ல சொன்னாங்களான்னு எனக்கு தெரியல. அப்போ நீங்கள் என்டிஏ கூட்டணியில் இருக்கும்போது உங்கள் மாம்பழ சின்னத்தை போட்டுக்கிறதுல என்ன தப்பு? ஆப்வியஸ்லி அவரே ஒத்துக்கிறார்ல என்டிஏ கூட்டணியில் தான் இருக்கு அப்படின்னு. அப்போ அந்த வாதத்தை திருப்பி அந்த அதிமுகவோ பாஜகவோ அவரை திருப்பி கேட்டுடுச்சுன்னு வச்சிங்க. நீங்கள் தானேங்க சொன்னீங்க போன வாரம் என்டிஏ கூட்டணியில் தான் நான் நீடிக்கிறேன்னு சொன்னீங்க. என்டிஏ கூட்டணியில் நீ நீடிக்கும் போது உங்கள் சின்னத்தை போட்டுக்கிறதுல என்ன தப்பு இருக்குது அப்படின்ற ஒரு வாதத்தை வச்சாங்கன்னு வச்சு அடுத்த வார்த்தையே அவர் சொல்கிறார்ல, அடுத்து என்ன வேணால் நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். அது இருக்கு. அப்போ சில விஷயங்களை முன்னெடுத்து நீங்கள் போகும்போது பின் விளைவுகள் என்னென்ன இருக்குன்றதை பார்த்துக்கிட்டு நீங்கள் டிபேட்டில் போகணும். அப்போ என்னை பொறுத்தவரை நான் ஊர்ந்து இந்த விஷயத்தை கவனிச்சிட்டு இருக்கிறதுனால எந்த இடத்துல ஒரு தப்பு நடந்திருக்கு அப்படின்றத என்னால் கண்டுபிடிக்க முடியுது. இது பாரதிய ஜனதா கட்சியில் நபர்களோ இல்லை அதிமுக நபர்களோ இந்த வாதத்தை கண்டிப்பாக முன் வச்சிருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து இதை பற்றி புரிஞ்சிருக்காது. அவருடைய பேட்டியை வந்து ஒரு அணுவாக நான் அந்த பேட்டியில் இருக்கிற உள்ள அர்த்தத்தை பார்க்காதனால சொல்கிறேன். அப்போ சொல்லிட்டார். அப்போ இன்றைக்கு ஒரு வாதத்தை வைக்கும் போது திருப்பி அந்த வாதத்தை அவங்க வச்சாங்கன்னா, நீங்களே சொல்லிட்டீங்க, நீங்கள் சொன்ன உங்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க தான் என்டிஏ நீங்கள் கூட்டணியில் இல்லைன்னு சொல்லியிருந்தீங்கன்னா நாங்கள் வச்சுருந்துருக்க மாட்டோம் அப்படின்னு கூட சொல்லலாம். நிச்சயமா அது 2 விதத்தில் அவங்களுக்கு லாபம். ஒன்று, நாங்கள் வந்து அன்புமணியை தான் முன்னிறுத்துறோம் அப்படின்றதையும் காமிச்சிக்கிறாங்க. அதே சமயத்தில் என்டிஏ கூட்டணியில் தான் நீங்கள் இருக்குன்னு சொன்னீங்க, அதனால் உங்கள் சின்னத்தை போட்டதில் என்ன தப்பு இருக்குது, அப்போ நீங்கள் வேண்டாம்னு சொல்லுங்கள், பரிசீலனை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லலாம். அதனால தான் அது விவாத பொருள் ஆகாமல் போயிடுச்சு. அந்த மேட்ரு பெரிய விவாதமாக இருக்க வேண்டிய மேட்ரு விவாத பொருள் இல்லாமல் போனது. அதனால் இப்படியான அரசியல் சூழ்நிலைகள் இப்போ போயிட்டு இருக்கு. இது என்ன ஆகும்னா, இது வந்து மிகப்பெரிய ஒரு சமுதாயம், 2 கோடி பேருக்கு மேலே இருக்கிற ஒரு சமுதாயம், இவர்கள் இருவரும் சேர்ந்து தனித்தனியாக இருப்பதனுடைய விளைவு அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்புகள் பறிபோகுது. இதில் நீங்கள் ஆல்ரெடி நம்மகிட்ட பேசுகிறப்ப பல விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க. கூட்டணி வைக்கிறாங்கன்னா ஒரு மினிமம் ஆக்ஷன் பிளான் இருக்கும், ஒரு மினிமம் அண்டர்ஸ்டாண்டிங் ஒன்று இருக்கணும். இப்போயுமே அன்புமணி கூட்டணி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாரு, எடப்பாடி அவர்கள் சந்தித்து பேசியிருந்தார். இப்போயுமே அந்த 10.5% இடஒதுக்கீடு சார்ந்த விஷயங்களை பேசவே மாட்டாங்களே. அதாவது 10.5%க்காக 5 லட்சம் பேர் சிறை செல்வாங்கன்னு சொன்னார் அன்புமணி டிசம்பர் மாதம் சொன்னார். ஐயா பெரியவரும் சொன்னார், சின்ன பெரியவர் வந்து சிறை நிரப்பு போராட்டம் சொல்லலை. ஆமாம், இவர் அன்புமணி அவர்கள் ஆர்ப்பாட்டம் சொன்னார். அந்த ஆர்ப்பாட்டத்தை அவர் செஞ்சுட்டார். டாக்டர் ஐயா மாவட்டம் முழுவதும் வந்து பாமக சார்பாக ஆர்ப்பாட்டம் நடைபெறும் வலியுறுத்தினார். ஆர்ப்பாட்டம் செஞ்சு முடிச்சிட்டார். அது ஒரு பக்கம் அப்படியே இருக்கட்டும். இவர் சிறை நிரப்பும் போராட்டினார். சிறை நிரப்பும் போராட்டம் இப்போ இல்லைன்ற மாரி ஆயிடுச்சு. ஓகேவா? இது வந்து தேர்தல் நேரத்தில் இந்த சிறை நிரப்பு போராட்டம்னு சொன்னதே பெரிய தப்பு. ஏன்னா அவங்க வந்து தேர்தல் வேலை செய்கிற நேரத்தில் நீங்கள் போய் ஜெயிலில் போய் அவங்கள வச்சுக்கிட்டீங்கன்னு வச்சிங்க, தேர்தல் பணியை யார் செய்கிறது? அதனால் கான்செப்டே தப்பு. நீங்கள் 10.5% வந்து உத்தரவு கொடுத்து எத்தனை ஆண்டுகள் ஆகுது? ஏறக்குறைய 5 வருஷம் முடிய போகுது. எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 4 வருஷம் கிட்டத்தட்ட நெருங்க போகுது தீர்ப்பு வந்து. நான் கேட்குறேன், அன்புமணியை பார்த்தே நான் கேட்குறேன், நீங்கள் இவ்வளவு சட்ட போராட்டம் பண்ணுறேன், இந்த 10.5 கிடைக்காம போனதுக்கு காரணம் வந்து ஜிகே மணி தான் காரணம்னு ஒரு பேட்டி கொடுத்துருக்கு.
அவர் தான் நான் வந்து சிஎம்கிட்ட பேசுகிறேன், ஓகேன்ட்டாரு, தரேன்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்கிறாரு. நான் கேட்குறேன், இப்போ நீங்கள் கூட்டணி போட்டிங்கல்ல, 10.5 வந்த உடனே முதல் கையெழுத்து போடுவதாக இருந்தால் நான் கூட்டணி வைக்கிறேன்னு அதிமுக சொன்னாங்களா? நீங்கள் ஆட்சிக்கு வந்தீங்கன்னா இல்லை, வெளியே வந்து திமுக பற்றி அவ்வளோ பெரிய பேட்டி கொடுக்குறாரு. முதல் கையெழுத்து நீங்கள் வந்து 10% இடஒதுக்கீடை கொடுக்கணும் அப்படின்னு முதல் கையெழுத்து நீங்கள் போடுவீங்கன்னு எங்கள் ஒப்பந்தத்தில் அதுமாரி வருவீங்களான்னு கேட்டிருந்தா பெருமைப்படலாம். இல்லாட்டி சார் ப்ரெஸ் மீட்லேயாவது சொல்லியிருக்கலாம்ல. ப்ரெஸ் மீட்டை விடுங்க, அது வந்து நீங்கள் ப்ரெஸ் மீட்டில் எது சொன்னாலும் மாற்றி மாற்றி பேசுவாங்க, அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறையா. டிடிவி என்ன பேசுனாரு, இப்போ எப்படி பேசுறாருன்றதை பார்த்துருவீங்க. அதனால ப்ரெஸ் மீட் மாற்றிக்கலாம் நீங்கள். எடப்பாடி ஆனால் கையெழுத்து போட்டதை வந்து நீங்கள் மாற்ற முடியாது. நீங்கள் அந்த மாதிரி ஒப்பந்தம் போட்டிருந்தீங்களா? இல்லை. நீங்கள் ரெண்டாவது விஷயம், ஒரு நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு சொல்லியிருக்குன்னு அடிக்கடி சொல்கிறாரு. நீதிமன்றம் சொல்லியிருக்கு, சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கு, சுப்ரீம் கோர்ட் சொன்னதை வந்து முதலமைச்சர் வந்து செய்யலை அப்படின்னு உள்ஒதுக்கீடு விவகாரத்தில். அதான் உள்ஒதுக்கீடு 10% சுப்ரீம் கோர்ட் சொல்லிட்டு முதலமைச்சர் தான் செய்ய மாட்டாருன்னு இப்போ இருக்கிற முதலமைச்சரை நீங்கள் குறை சொல்கிறீங்க. சரி, நான் கேட்குறேன், உங்களுக்கு தான் பாமகவுக்காக டெல்லிக்கு எத்தனை ட்ரிப் படையெடுக்கிறீங்க? பாமக கட்சி எங்களுக்கு வேணும், உங்களுக்கு வேணும், அப்பா புள்ள சண்டையில் எத்தனை ட்ரிப்பு படையெடுக்கிறீங்க டெல்லிக்கு? எத்தனை சட்ட போராட்டங்களை நடத்துகிறீங்க? எவ்வளோ சீக்கிரம் கோர்ட்டுக்கு போகிறீங்க? எவ்வளோ சீக்கிரம் தேர்தல் கமிஷனுக்கு போகிறீங்க? எல்லாம் செய்கிறீங்கள. ஒரு கோர்ட்டு உத்தரவை செய்யவே இல்லை ஒரு மாநில அரசுன்னு குறை சொல்கிறீங்கள. ஏன் கண்டம் டாப் கோர்ட்டு போக வேண்டியதானே? நீங்கள் கோர்ட்டு சொன்னதை வந்து இந்த மாநில அரசாங்கம் செய்யவே இல்லை. கையிலே இருக்கார் வழக்கறிஞர் பாலு அவர்கள். நிறைய பேர் சட்ட ஆலோசகர்லாம் இருக்காங்க. நீங்கள் செய்யவே மறுக்கிறாங்க, அப்போ கோர்ட்டு உத்தரவை வந்து அவங்க வந்து நிறைவேற்ற தயங்குறாங்க அப்படின்னு நீங்கள் ஒரு வழக்கு திறந்தீங்களா? யாருமே வன்னியர்களுக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லாமல், போராட்டம் இல்லாமல், வன்னியர்கள்லாம் பாதிக்காமல் ஒரு சட்ட போராட்டத்தை நீங்கள் ஏன் பண்ணக்கூடாது, பண்ணியிருக்கக்கூடாது? அப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதுன்னா, அது சட்ட போராட்டம் அன்றைக்கி போயிருந்தாங்கன்னா இது நடந்திருக்கும். ஏன்னா வழக்கில் இவங்களும் இருந்தாங்க. அந்த வழக்கு நடக்கும்போது இவங்களும் ஒரு பார்ட்டி, பாமகவும். அப்போ நான் போட்ட வழக்கில் இப்படி ஒரு தீர்ப்பு வந்திருக்கு, அந்த தீர்ப்பை செய்யாததுனால அந்த தீர்ப்பை சொல்லி ஒரு உத்தரவு போடுங்க அப்படி நீங்கள் ஏன் நீதிமன்றத்தை நாடலை? ஒரு கண்டம் ஆஃப் கோர்ட்டுக்கு ஏன் நீங்கள் போகல? அப்போ உங்களுடைய உள்நோக்கம் என்ன? அரசியல் உள்நோக்கம் தான், மக்கள் உள்நோக்கம், மக்கள் பயன் கிடையாது. அதிகாரத்தில் இருக்கும் பொழுதே கேட்காத நீங்கள் இன்னைக்கு அதிகாரம் இல்லாத போது மக்கள்கிட்ட போய் நீங்கள் வாங்க, நீங்கள் போராட்டம் பண்ணிட்டு ஜெயிலுக்கு போங்கன்னு சொல்லி அடுத்தவங்க வீட்டு குழந்தையெல்லாம் கொண்டுட்டு போய் நீங்கள் போராட்ட காலத்தில் இறக்கி விடுறதுக்கான முயற்சி எடுத்தீங்கன்னா, உங்களுக்கு சட்ட ரீதியான வாய்ப்பு இல்லைன்னா நீங்கள் அதை செய்யலாம். உங்களுக்கு வாய்ப்பு அப்படியே கையிலே அந்த வாய்ப்பு இருக்கும்போது ஏன் நீங்கள் செய்யலை அப்படின்ற குற்றச்சாட்டை இன்றைக்கி வந்து வன்னிய மக்கள் அவங்கள்ட்ட கேட்குறாங்க. அதனால தான் நீங்கள் வந்து எம்பியாக இருக்கும் பொழுதே, அன்புமணி அவர்கள் சிட்டிங் எம்பியாக இருக்கும் போதே எம்எல்ஏ எலெக்ஷனில் நின்று தோத்தார். காரணம் என்ன? நாங்கள் எம்பி ஆக்கியும் உன்னை வந்து சம்மந்தமே இல்லாத ஊர், உனக்கும் தருமபுரிக்கும் சம்மந்தமே இல்லாத ஊர், இங்கே உன்னை வெற்றி பெற்று அனுப்புகிறோம். ஏற்கனவே சென்ட்ரல் மினிஸ்டராக இருந்தீங்க, அப்பையும் வன்னியர்களுக்காக நீங்கள் வந்து இடஒதுக்கீடு அங்கே கேட்கல, இப்போ அனுப்பணும் ஒன்றுமே கேட்கல. முதலமைச்சர் வேட்பாளர்னு நின்று ஓட்டு கேட்டார். நான் முதலமைச்சர் வேட்பாளருக்கு நிற்கிறேன், எனக்கு ஓட்டு போடுங்கன்னு. அவர் நின்று ஜெயிச்ச எம்பி தொகுதியிலே எம்எல்ஏக்கு தோல்வியை சந்திச்சுட்டு வந்தார். முதல்வர்னு சொல்லி ஓட்டு கேட்குறப்ப கேட்கும் போது ஓட்டு. அப்போ வன்னிய மக்கள் வந்து என்ன நினைக்கிறாங்க, நீங்கள் வந்து சொல்கிற மாதிரி இந்த மக்களுக்கான பிரதிநிதித்துவத்தை கொண்டுட்டு போகலான்ற முடிவுக்கு வராங்க. அதனுடைய வெளிப்பாடு தான் இப்போ. இல்லை, எதிரில் ஜெயிக்கிறதும் வன்னியர் மக்கள் தானே. அப்படின்னா இவங்களை அந்த மக்களுக்கான பார்ட்டியாக இவங்க பார்க்கலான்ற. அவரை தோக்கடிச்ச நபர் யார் தெரியுமா? சாதாரண சின்ன பையன், ரொம்ப வயதில் ரொம்ப சின்ன பையன். அந்த பையன் யாருன்னா, பாமகவில் ஒரு காலத்தில் மாவட்ட செயலாளராக இருந்தவருடைய மகன். அப்போ நீங்கள் வந்து எதை நோக்கி பயணம் பண்ணுறீங்கன்றது அதில் தெரியுதுல்ல. பாமகலேருந்து வெளில வந்து இப்போ வேல்முருகன் தனியாக இருக்கார், வேல்முருகன் இருக்கிறாரு. அந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு காலகட்டத்திலையும் ஒரு இதை நோக்கி போகிறீங்க. இப்போ பாமகனுடைய ஓட்டு வங்கியை வந்து ரெண்டாக பிரிக்கிற மாதிரி ஆகிட்டீங்க. 4% ஓட்டு இருந்துச்சு, இப்போ 2% ஓட்டு ஆகிடுச்சு. அதனால தான் இப்போ வந்து உங்களுக்கான இப்போ தொகுதி பங்கீட்டில் பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு
மிக சொற்பமான சீட்டை கொடுக்கறதுக்கான வாய்ப்பே பாமகவுக்கு இருக்கு. 18+1ன்ற மாதிரி விஷயம் சொல்லிட்டு இருக்காங்கல்ல. பத்திரிகையில தானே சொல்றாங்க, இன்னும் உண்மையான இது வரல இல்ல. இப்போ அதிமுகவும் பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுவாங்கன்னா, இன்னும் யாரெல்லாம் கூட்டணிக்கு வராங்களோ, இப்போ தேமுதிக வெளியில இருக்கு, இல்லை டாக்டர் ஐயா அவர்களுடைய அணியை அவங்களையும் கூப்பிட்டு நீங்கள் வாங்க ஒன்றா இருக்கலாம், உங்களுக்கு ஒரு பாதி தரேன், உங்களுக்கு அந்த இதில் ஷேரிங்கில் பாதி கொடுத்துட்றேன், உங்கள் சார்ந்த எம்எல்ஏலாம் நில்லுங்க. ஏன்னா தேர்தல் கமிஷன் வந்து என்ன சொல்லியிருக்குன்னா, நீங்கள் 2 பேருமே சின்னத்தை கேட்டிங்கன்னா நான் சின்னத்தை தரமாட்டேன்னு சொல்லுது. அது இன்னும் பெரிய சிக்கல் கொண்டு போய் நிற்கும். சின்ன வலுவிழந்து போச்சு. அதனால என்ன பண்ணுவாங்கன்னா 2 பேரும் வாங்க, அப்போதான் இந்த சின்னம் கிடைக்கும், உங்களுக்கு கட்சி அங்கீகாரம் ஆகும். இப்போ அங்கீகாரம் இல்லாத கட்சியாக இருக்கீங்க, அதனால் வாங்கன்னு காம்ப்ரமைஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுங்க. காம்ப்ரமைஸில் அந்த மாதிரி டைம்லலாம் சீட் ஷேரிங்க அப்போ தான் முடிவாகும். நீங்கள் 18+1 20+1 சும்மா வாயால் சொல்லிக்கலாம். எப்போ முடிவாகும்னா இறுதி கட்டம் முடிஞ்சு யாரெல்லாம் கூட்டணியில் வந்து செட் ஆகிறாங்க அப்படின்றதனுடைய விஷயம் முடியும். இதில் யாரெல்லாம் பாதிக்கப்படுறாங்களோ அவங்களாம் விஜய் நோக்கி அடுத்தது பயணம் பண்ணுவாங்க. தமிழக வெற்றி கழகத்தை இப்போ இங்கே சீட்டு கிடைக்காதவங்க, அங்கே சீட்டு கிடைக்காதவங்க ஒரு பெரிய குரூப்பு போய் அப்படியே அங்கே தமிழக வெற்றி கழகத்தில் போய் விழுந்துடும். ஆப்ஷன் இருக்குல்ல, முன்னாடி ஆப்ஷன் தமிழ்நாட்டில் 2 தான் இருந்துச்சு, இங்கே விட்டா அங்கே. இப்போ 3வது ஒரு ஆப்ஷன் வந்துருச்சு இயற்கையாக. அப்போ ஏன்னா இப்போ முதலமைச்சர் வேட்பாளர்ன்றதோட ஒரு ஆப்ஷன். அப்போ மும்முனை போட்டி, பெரிய போட்டி. இப்போ சீமானை சேர்த்திங்கன்னா 4 முனை போட்டி ஆகிடுது. அப்போ 4 முனை போட்டி இருக்கும்போது சீமானை பொறுத்த வரைக்கும் கிளியராக சொல்லிட்டார், நான் கூட்டணிலாம் எனக்கு யாரும் வேணாம், நான் தனியாக நிற்க போகிறேன், என்னுடைய ஸ்ட்ரென்த்தை நான் காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அவரு ஒரு இப்போ கிட்டத்தட்ட 8.5% வாங்கினாரு. இந்த ட்ரிப்பு 10 வாங்கலாம், இல்லை 12 வாங்கலாம், அது அவருடைய 6 கூட குறையலாம். அது அவங்களுடைய சொந்தமாக நிற்கிறதுனால அவங்களுடைய ஓட்டு வங்கி என்னன்றது தெரிஞ்சு போயிடும். வேற கட்சி கூட்டணினா ஏன் ஓட்டு உனக்கு வந்துச்சு, உன் ஓட்டு உனக்கு வந்துச்சுன்னு சொல்லுவாங்க. தொடர்ச்சியாக அந்த ஒரு சிக்கல் இருந்துகிட்டே இருக்குல்ல. ஏன் கூட்டணி சார்ந்த விஷயங்கள் போகிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா கட்சியோட ஒரிஜினல் ஓட் பேங்கே தெரியாமல் போயிடுதுல்ல. ஆமாம் தெரியும். அது காரணம் வந்து கூட்டணியிலே இருக்கிறதுனால தான். கூட்டணியில் நீங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும்போது உங்களுக்கு வாக்கு வங்கி தெரியாமையே போயிட்டு இருக்கும். இண்டிபெண்டாக நிற்கும் போது தான் வாக்கு வங்கி நிற்கும். அதுக்கான வாய்ப்பு வந்து சின்ன கட்சிகளுக்கு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா போன தேர்தலுமே 2024 தேர்தலில் திமுகவோட வாக்கு வங்கி குறைஞ்சிருந்ததாக வந்து சொல்லியிருந்தாங்க. ஆனால் டிஎம்கே சின்னத்தில் நின்ன 2 பேர் வந்து பார்த்தீங்கன்னா மாறி வந்து இந்த வாட்டியை சொந்த சின்னத்தில் நின்றுருந்தாங்க. மதிமுகவும் சரி, விசிகாவும் சரி. அதுக்கு முன்னாடி அதே 2 தொகுதியாக இருந்தாலுமே ரவிக்குமார் அவர்கள் வந்து போன வாட்டி டிஎம்கே சின்னத்தில் இருந்தார். துரை வைகோக்கு முன்னாடி ஈரோடு கணேசமூர்த்தி அவர்களும் சரி, ரவிக்குமார் அவர்களும் சரி வந்து பார்த்தீங்கன்னா 2 பேரும் திமுக சின்னத்திலிருந்து ஜெயிச்சிருந்தாங்க. ஆனால் இந்த வாட்டி அந்த 2 சின்னம் போனதுனால தான் அதோட வாக்கு வங்கி குறைஞ்சிருந்ததா வந்து பல பேர் சொல்லியிருந்தாங்க. அப்போ கூட்டணி கணக்குகளும் போகிறப்போ ஒரிஜினல் வாக்கு வங்கி தெரியாமையே போயிடுதுல. இல்லை நீங்கள் வாக்கு சதவீதத்தை பார்த்தீங்கன்னா கூட்டணியில் இருக்கும்போது அந்த கூட்டணிக்கு கிடைச்ச ஓட்டெல்லாம் அந்த கட்சியோட ஓட்டு, இவங்க சின்னத்தில் கிடைச்ச ஓட்டெல்லாம் இவங்களுடைய ஓட்டுன்னெலாம் பார்க்க முடியாது. ஓவரால் ஓட்டை தான் நீங்கள் கணக்கு பண்ண முடியும் கூட்டணியில் நிற்கும் போது. இப்போ பாமகருக்கு 4% ஓட்டு வாங்கினுச்சுன்னா தனியாக நின்று அதை காமிச்சிட்டாங்க 2016 எலெக்ஷன். அதனால் அவங்க ஓட்டை நீங்கள் தனியாக பிரித்து பார்க்கலாம், நிற்காத கட்சியை வந்து ஓட்டை பிரித்து பார்க்க முடியாது. அப்போ நீங்கள் வந்து அவங்க எவ்வளோ ஓட்டு ரேஷியோ வாங்குறாங்க அப்படின்றத பொறுத்து தான் மொத்த ஓட்டை கால்குலேட் பண்ணி தான் பண்ண முடியுமோ ஒழிஞ்சு. இப்போ ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க, துரை வைகோ வந்து திருச்சியில் நின்னார். அப்போ என்ன வாங்கினார், தீப்பெட்டி சின்னம். தீப்பெட்டி சின்னத்துக்கு என்ன சொல்கிறாங்க, அங்கே தீப்பெட்டி சின்னத்துக்கு தனியாக நின்று அவங்க கூட்டணி இல்லாமல் இருந்தால் என்ன பெரிய ஓட்டு வங்கி இருக்காது. அப்போ திமுக அவனுடைய உதயசூரியன் சின்னத்துக்கு யாரெல்லாம் ஓட்டு போடுறாங்களோ அவங்க பூரா இப்போ கூட்டணி கட்சின்றதுனால உங்களுக்கு தீப்பெட்டியில் போடுறாங்க. அப்போ கிட்டத்தட்ட 3 லட்சம் ஓட்டு வித்தியாசத்திலே ஜெயிக்கிறாரு. அப்போ அதெல்லாம் திமுக ஓட்டு தானே. அப்போ அதை நீங்கள் கழிச்சிட்டு நீங்கள் உதயசூரிய சின்னத்தில் நின்ன ஓட்டை மட்டும் இங்கே கணக்கு பண்ண முடியாது. அதனால் தேர்தல் களத்தில் பார்த்தீங்கன்னா யார் தனியாக நின்று ஒரு தேர்தலை சந்திக்கிறாங்களோ அப்போ வேணால் ஓட்டு வங்கி இவங்களுக்கு உள்ளது இருக்குது அப்படின்றத நீங்கள் கணக்கு பண்ணலாம். இப்போதைக்கு சொல்லணும்னா பாமக சொல்லலாம், சீமான் சொல்லலாம். அதுவும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு தேர்தல்லையும் ஓட்டு வங்கி வந்து நிறைய டேமேஜ் ஆனதை வந்து தமிழக அரசியலில் பார்க்கலாம். ஒரு கட்சிக்கு வந்து ஒரு டைம்லையுமே ஒரு ஓட்டு வங்கி மாறும். ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வாக்கு வங்கியில் தேமுதிக தனியாக நிற்கும் போது 10%க்கு மேலே ஓட்டு வாங்கினுச்சு. விஜயகாந்த் அவர்கள் 10%க்கு மேலே ஓட்டு வாங்கினார். அதே விஜயகாந்த்
பல கட்சியோட கூட்டணி எல்லாம் வச்சு மக்கள் நல கூட்டணின்னு வரும்போது அவங்க டோட்டலாக வாங்கின ஓட்டை எல்லா கட்சியும் சேர்ந்து 3% உள்ள விசிகா, கம்யூனிஸ்ட், எல்லாம். அப்ப மாநில காங்கிரஸ், நீங்கள் அதை வச்சு கணக்கு போட முடியாது. ஒரு கட்சியோட வாக்கு வங்கி வந்து எப்படி கணக்கு போடணும்னா, ஒரு தேர்தலுக்குமான ஓட்டு வங்கியே அவங்க எடுக்கிற முடிவு, அவங்களுடைய செயல்பாடை பொறுத்து 5 வருஷம் கழிச்சு நிலைப்பாடு மாறும். இவ்வளோதான் வாக்கு வங்கி அப்படின்றத ஒரு தோராய கணக்காக வச்சுக்கலாம். நீங்கள் இவ்வளோ வாக்கு வங்கி ஒரு 25% இருக்குது, 30% இருக்குது அப்படின்னு ஒரு தோராய கணக்கு தான் வச்சுக்கலாம் முடிஞ்சு, அதுவே ஒரு தேர்தலுக்கும் நீங்கள் இருக்குன்னு சொல்ல முடியாது. இவ்வளோ நேரம் உங்களோட பொன்னார் நேரத்தை எங்களோட பகிர்ந்தமைக்கு நன்றி. நன்றி, வணக்கம்.